ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்ன அதிர்ஷ்ட நிறம் இருக்குது, என்ன அதிர்ஷ்ட எண்ணம் இருக்குது, எல்லாமே இன்னைக்கு நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம். நமது ராசிக்கு மட்டும்தான் பிரத்யேகமாக அனலைஸ் பண்ண போகிறோம். அதனால் இந்த வீடியோ முழுமையாக கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் முழு பலன்களையும் தெரிந்து கொள்ள முடியும். மேலும் நமது சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவளிக்காத புதியவர்கள் இப்பொழுதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா உங்களுக்கு புது வீடியோக்களுடைய ராசி பலன்கள் தினசரி உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. அதனால நம்ம ராசி பலன்களை நீங்கள் தினசரி மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நல்ல வாய்ப்பு உருவாகும். எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவு கிடைக்குங்க. ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமைது அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் 2024 வருடங்க மார்ச் மாதம் 24 தேதி ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம் 11ஆம் நாள். இன்றைய தினம் பௌர்ணமி தினங்க. பௌர்ணமி கிரிவலம் செல்வதற்கும் பௌர்ணமி விரதம் இருந்து பூஜை செய்வதற்கும் உகந்த ஒரு நாள் இன்றைய தினம். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளமாற மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது மேஷராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு 5ஆம் இடங்களுடைய சந்திர பகவான் மாலை 3:23 பிறகு ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு நகர்ந்து விடுகிறாருங்க. மேலும் குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்த்து கொண்டுள்ள அற்புதமான ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளதுங்க. ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு சூரியன் புதனும், இன்றைய தினம் ராசிக்கு 11ஆம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன் சனி ஆகிய கிரக சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க. ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரகங்கள் காரணமாக இன்னைக்கு நமது மேஷராசி என்பவர்களுக்கு மகிழ்ச்சி, நீங்கள் நாள் முழுக்க உற்சாகமாக இருக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு சுலபமாக நடக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு அருமையாக இருக்குங்க. ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கு கூட இன்னைக்கு உங்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். எந்த காரியங்களை நீங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டாலும் அதில் கொஞ்சம் கூட தயக்கமே காட்ட தேவையில்லைங்க. ஏன்னா நீங்கள் முயற்சிகள் செய்து விட்டு நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்க போதுமானதுங்க. உங்கள் காரியங்கள் வந்து அழகாக முடிந்துவிடும். அந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. தயங்கவே வேண்டாங்க. நல்ல காரியங்களை நீங்கள் பிளான் பண்ணி உடனடியாக எக்ஸிக்யூட் பண்ண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். சிறந்த ஒரு நல்ல வெற்றிகரமான சூழல் உங்களுக்கு உருவாகுங்க. இது வரைக்கும் நீங்கள் முயற்சி செய்து இழுபறியாகவே இருக்கக்கூடிய காரியங்கள்லாம் இன்னைக்கு தானாக முடிந்து விடுங்க. அதனால் உங்களுக்கு சந்தோஷம் அதன் மூலமாக அதிகரிக்கும். பெண்டிங்கான வேலையெல்லாம் இன்னைக்கு இன்னொரு இடம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சக்ஸஸ் ஆகும். உங்களுக்கான புதிய பாதையை நீங்கள் உருவாக்கி தனித்துவமாக நீங்கள் செயல்பட முடியும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குங்க. திருமணம் அல்லது இதர சுபகாரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகளை தாராளமாக செய்யலாங்க, அது சக்ஸஸ் ஆகும். பிசினஸில் விரிவாக்கம் செய்ய முடியுங்க. அதன் மூலமாக தனலாபம் அதிகரித்து செல்வ செழிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க. உங்களது வியாபாரத்துக்காக இன்னைக்கு நீங்கள் புதிய பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க, அது சக்ஸஸ் ஆக மாறிவிடும். இன்னைக்கு நல்ல ஒரு லாபகரமான ஒரு நாளாகவே நமது மேஷராசி என்பவர்களுக்கு அமையுதுங்க. ஆனாலும் மனதில் வந்து தெளிவான சிந்தனைகள் கண்டிப்பாக வேண்டும். தேவையில்லாத குப்பை மாதிரியான சஞ்சலமான சிந்தனைகள் எல்லாம் நீங்கள் வைத்துக் கொள்ளக்கூடாதுங்க. அதன் மூலமாக தான் கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உருவாங்க. அதை தவிர்த்து விடுங்கள். உங்களுக்கு என்னென்ன கடன் உதவிகள் வேண்டுமோ எல்லா விதமான கடன் உதவிகளும் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. அற்புதமான ஒரு நாள். பயணங்களை தவிர்க்க வேண்டாம். ஏன்னா பயணங்களின் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி ஏற்படுங்க. சிந்தனைகளை நல்ல ஒரு தெளிவு ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க. பயணங்கள் மூலமாக நிறைய விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களது ஆரோக்கியத்தில் இது வரைக்கும் ஏதாவது டல்லான சூழல் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரியான மந்தத்தன்மை எல்லாமே நீங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள். உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள், உறவினர்கள், குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உங்கள் சக ஊழியர்கள், கீழே பணிபுரியக்கூடிய வேலையாட்கள் என அனைவரிடமும் இன்னைக்கு நல்ல ஒரு மனஸ்தாபங்கள் நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இத்தனை நாள் இருந்தது அப்படின்னா அந்த மாதிரியான சூழல் எல்லாமே மறைந்து விடும். அதனால உங்களுக்கு சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்காக கூடக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஆர்வமாக செயல்படுவீங்க. அது உங்களது வெற்றிக்கான ஒரு காரணியாக அமையலாம். எனவே அற்புதமான ஒரு நாள். நல்ல தன லாபத்தையும் அந்த ஈடுபாட்டோட நீங்கள் கண்டிப்பாக முழுமையாக செய்வதன் மூலமாக காரியங்களிலிருந்து நீங்கள் நல்ல லாபத்தையும் பெற முடியுங்க. எனவே நல்ல ஒரு அதிர்ஷ்டமான சூழ்நிலை உங்களுக்கு அதன் மூலமாக தான் அமையும். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. பல விதமான கவர்ச்சிகரமான முதலீட்டு திட்டங்கள் இன்னைக்கு உங்கள்கிட்ட வந்து நிறைய பேர் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் நீங்கள் வந்து எந்த விதமான திட்டங்களில் வந்து கையெழுத்திடுறதுக்கு முன்னாடி அதனுடைய சாதக பாதகங்கள் மற்றும் நல்ல ஒரு டீப்பான நாலேஜை வளர்த்து கொண்டு நீங்கள் முதலீடுகளை செய்வது நல்லது உங்களுக்கு ஏற்படுத்தி தருங்க. எனவே நீங்கள் முதலீடு செய்வதாக இருந்தாலும் சரி அல்லது எந்த ஒரு ஆலோசனைகள் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரிங்க, இன்றைய தினம் நீங்கள் ரொம்ப கவனமாக சாதக பாதகங்கள் எல்லாத்தையும் நீங்கள் டீட்டெயில்டாக புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியங்க. ஸோ அதை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டு அதன் பிறகு நீங்கள் உங்களுக்கான முதலீடுகளை குறித்து யோசிக்கலாம். இன்னைக்கு சமுதாயத்தில் பெரிய விஐபிகள் சில பேரை நீங்கள் சந்திக்க முடியும். ஏன்னா சில விஐபிகளை சந்திக்கணும் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் இல்லாமல் பார்க்கவே முடியாதுங்க.
ஸோ சந்திக்கவே கஷ்டமாக இருக்கக்கூடிய அந்த மாதிரி நபர்களை இன்றைக்கி நீங்கள் சந்திக்கிறதுனால இன்றைக்கி உங்களுக்கு கண்டிப்பாக உற்சாகம் இருக்கீங்க. மேலும் அவர்கள் மூலமாக நல்ல ஒரு தகவல் தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் இன்னும் சிறப்பான நல்ல பெனிஃபிட்டை கண்டிப்பாக பெற முடியும். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்குறந்த காதலுடனான காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி நீங்கள் எந்த விதமான கட்டாயப்படுத்துதலும் உங்கள் மனக்குறந்த காதலரிடம் மேற்கொள்ளக்கூடாதுங்க. உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, உங்கள் செயல்பாடுகளையும் நீங்கள் திணிக்கக்கூடாது. அதன் மூலமாக தான் காதல் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ள முடியுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கை துணையின் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. திருமணமானவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருந்தால் அதை நீங்கள் சிறப்பாக கண்காணிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதை விடுத்துவிட்டு உங்கள் இஷ்டத்தை நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்க அப்படின்னா அதனாலையும் சில குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுங்க. ஸோ உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் தனி கவனம் செலுத்தி நீங்கள் அன்பை செலுத்துங்க. அதுக்காக கொஞ்சம் நேரத்தை நீங்கள் செலவிட வேண்டியது ரொம்ப அவசியம். குடும்பத்துக்காகவும் உங்கள் வாழ்க்கை துணைக்காகவும் நேரத்தை நீங்கள் திட்டமிட்டு செயலாற்றினால் இன்றைய தினம் பெரிய பிரச்சனைகள்லாம் நீங்கள் சால்வ் பண்ணிக்க முடியும். நல்ல நிம்மதியை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது நீங்கள் பார்ட்டிக்கு போய் சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் மது அருந்துதல் போன்ற போதைப் பொருட்களை எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. அதையெல்லாம் நீங்கள் அறவே தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நமது மேஷராசி என்பவர்களுக்கு எல்லோ கலர் லக்கியஸ்ட் கலராக அமைங்க. மேலும் நம்பர் 3 இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது மேஷராசி என்பவர்கள் யாரெல்லாம் இன்றைய தினம் அஸ்வினி நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு என்ன கடன் உதவிகள் வேண்டுமோ கேட்ட இடத்துலேருந்து கேட்ட உதவிகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கு நண்பர்களே. நல்ல மனத்தெளிவு உங்களுக்கு ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் சில குழப்பமான சிந்தனைகளை சந்திக்க வேண்டிய சூழல் உங்களுக்கு ஏற்படலாம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தேவையில்லாத குழப்பம் தரக்கூடிய சிந்தனைகளை நீங்கள் மனதிலிருந்து உங்கள் மூளையிலிருந்து விலக்கி விட்டு நீங்கள் உங்களது எக்ஸ்பீரியன்ஸான வேலைகளை தொடர்ந்து செய்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் நீங்கி விடுங்க. அதனால நீங்கள் அதற்கான முயற்சிகளை தாராளமாக இன்னைக்கு மேற்கொள்ளலாம். கடன் உதவிகள் எல்லாம் கேட்ட இடத்துல கிடைக்கும். அற்புதமான ஒரு நாள். பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்கள் சிந்தனைகளில் இருக்கக்கூடிய மனத்தெளிவு இன்னைக்கு வேற லெவலில் பெறுவீங்க. அதனால நிறைய விஷயங்களை புதிதாக நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியுங்க. மேலும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படும். அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டு. நெருக்கமான நண்பர்கள் உறவினர்களிடம் இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் நீங்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். நல்ல தெளிவான ஒரு நாள். கிருத்திகை நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு லாபகரமான ஒரு நாளாக உங்களுக்கு அமைதுங்க. ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளும் நீங்கள் யோசிக்கக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு அதிகமான தன லாபத்தையும் நல்ல ஒரு லாபகரமான சூழலையும் உருவாக்கி தரும். எனவே நீங்கள் இன்றைய தினம் நிறைய விஷயங்களை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாங்க. உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும். ஒரு ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறதுனால அந்த ஆர்வம் காரணமாக நீங்கள் புதிய விஷயங்கள் நிறைய கற்றுக்கிட்டு உங்களை அறியாமலே நிறைய விஷயங்கள் நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்வீங்கள். எனவே மகிழ்ச்சியான முன்னேற்றகரமான ஒரு நாள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.